ஹலோ எவ்ரிவன். காலையில் ஹரிபரியாக சமைச்சு வச்சுட்டு போகணுமா நீங்கள்? 10 நிமிஷத்தில் இந்த சாம்பார் செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. அதுவும் வெறும் 3 மெயின் இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், சூப்பராக செய்யலாம். அதுக்கு மைசூர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, வீட்டிலையே செஞ்ச சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன், அப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இதை ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும், இவ்வளோ நல்லா குழஞ்சி வெந்துடும். பருப்பு வெந்ததுமே ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்ததும் வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் மசியும் சேர்த்துக்கலாம், நான் அப்படியே பருப்பாக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு கொதி நல்லா வந்ததும் உப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க, அவ்வளோதான், ரெடி. நான் இந்த சாம்பாருக்கு இட்லியோடு வச்சு சாப்பிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேட்டா.